சார் சொல்லுங்கள். டாக்டர் பசுல் ரஹ்மான். சரி. அவர் அண்ணன் வந்து சித்திக் ஜமால். 2 பேருமே வந்து அவர் ஆங்கில மருத்துவர். அவங்க ஒரு கிளினிக் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. 80ல் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு சம்பாதிக்கிறாங்க. 1980. ஆமாம். சரி. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட ரெகுலராக ஒரு பேஷண்ட் வர்றாரு, காலாணி உள்ளவர். காலாணி சரியாகலை. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பேஷண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து காலாணி சரியாயிடுச்சுன்றாங்க. என்னன்னு கேட்டால் ஒரு மாத்திரையை கொடுக்குறாரு, ஹோமியோபதி. இது சாப்பிட்டோம் சரியானவங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்க எந்த ஒரு விஷயமும் ஏற்றுக்கக்கூடிய தன்மை தான். இது மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்லாம் இல்லை. அப்போ ஆங்கில மருத்துவம் படிக்கும் போது இந்த 4 மாத்திரை தான், மொத்தம் 4 மாத்திரை தான். மொத்தமாக ஆங்கில மருத்துவம் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்குதுன்றது அந்த விஷயத்தை அவர் எழுதுறாரு, ஒரு புத்தகமாக எழுதுறாரு. நீங்களும் ஆங்கில மருத்துவர் ஆகலாம் அப்படின்னு எழுதி உள்ளே பார்த்தா ஆங்கில மருத்துவர் மோசடி, ஸ்பெஷலிஸ்ட்ன்றது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு புக்கெல்லாம் எழுதுறாரு. இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு டாக்டர்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, கேஸ் போடல, கேஸ் போட்டால் நான் ஜெயிக்காதுன்னு தெரியும், இந்த புக்கை தமிழ் எழுதாதீங்க இங்கிலீஷில் எழுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தான் வாங்கி நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. அப்படின்னா ஷெட்யூல் ஜேன்னு ஒரு சட்டம் இருக்குது. ஷெட்யூல் ஜேன்னு இதில் 51 நோய்களுக்கு ஆங்கில மருத்துவம் சிகிச்சை அளிப்போம் என்பது சொல்லக்கூடாது. 51 நோயும் மொத்தம் 51 தான். இப்போ 52 சேர்த்துக்கலாம். கொரோனா, தலைவலி, காய்ச்சல், சளி, குழந்தை, ரொட்டு லூஸ்க்கு எல்லா நோய்க்குமே ட்ரீட்மெண்ட் பார்க்குறோன்னு எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்லக்கூடாது. அது ஒரு சட்டமே இருக்குது. ஷெட்யூல் ஜேன்னு போட்டிங்கன்னா அதில் அவர் சொல்லியிருக்கனால இந்த எல்லாம் நீங்கள் எழுதாதீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த ஹோமியோபதியில் வந்து பார்த்துட்டு ஹோமியோபதி படிக்கிறாங்க. ஹோமியோபதி படித்து ஹோமியோபதியில் உச்ச நிலையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மருத்துவம் இதில் எல்லாத்தையும் குணமாக்குறாங்க ஹோமியோபதியில். அப்புறம் எல்லா டாக்டர்ஸுமே ஹோமியோபதியை படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக அவ்வளோ ப்ராப்ளமாக வர்றாங்க. இது போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு, அக்குபஞ்சர் படிக்கிறார். அப்போது ஒரு நோயாளி ஒரு பேஷண்ட் வராரு. இதே நைட்டு வந்து கதவை தட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அவர் கத்தி எடுத்து வந்து குத்த வர்றாரு. என்னை கொண்டுடுங்க, இல்லாட்டி நான் உங்களுக்கு கொண்டுடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு, கையை பிடிக்கிறாரு. அக்குபஞ்சர் சேனலில் முக்கியமான ஒரு பாயிண்ட் திருங்குடல அது பார்த்தது பிடிச்ச உடனே அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே உட்கார வைக்கிறார். அமைதியாகிறாரு. அவர் படுத்து இதை டாக்டர் பஸ்ஸில் ஒன்று பார்க்குறாரு. என்னன்னா அது எப்படின்னா இது அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரின்ட்டு. அவர் அப்புறம் தூங்கி எழுந்துச்சுன்னா சொல்கிறாரு, நான் அப்ராடில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், வேலை செஞ்சு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தா என் பொண்டாட்டி வேற ஒருத்தவங்களோட இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் அந்த வேதனையோடு வந்தார். அப்புறம் அவர் மனசு அமைதியாகிட்டார், தூங்கி எழுந்துச்சு சரியான. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் அக்குபஞ்சரை சைனாலேருந்து புத்தகங்களை வர வச்சு படிக்கிறாங்க, போயிட்டுலாம் பண்ணுறாங்க. அப்புறம் அக்குபஞ்சரை தான் எல்லா நோயும் குணமாக்க முடியுன்றதை இவங்க தான் நிரூபிக்கிறாங்க. அது வரைக்கும் வெறும் வலிகளுக்கு மட்டும் இருந்த நிவாரணியை எல்லா நோயும் குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அக்குபஞ்சர் இவங்க தீர்மானிக்கும்போது தவிர்க்க முடியாமல் எல்லா எம்பிபிஎஸ் டாக்டருமே அக்குபஞ்சரை பின்னாடி பட்டம் போட வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிறாங்க. அப்போ ஃபுல்லாக தமிழ்நாட்டில் அக்குபஞ்சர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஹோமியோபதியை விட்டுறாங்களா? ஹோமியோபதி விட்டாங்க. எதுவுமே ஒரு போனால் அதனுடைய உச்சத்துக்கு போவாங்க. அப்புறம் மருந்தே இல்லாமல் செய்ய முடியும்ட்டு. அப்புறம் போகும்போது இத்தனை நீடில் போட வேணாம், ஒரு நீடில் போட்டாலே ஒரு நோயை குணமாக்க முடியும்னு கண்டுபிடிக்கும். அது லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு பயன்படுத்தி ரிசல்ட் கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு நீடில் கூட வேண்டாம், தொட்டால் போதும் அப்படின்ட்டு ஒரு டச் பண்ணால் போதும்ட்டு அந்த லெவலுக்கு வராங்க. அதுவும் அக்குவில் ஒரு அதே அந்த புள்ளி போடுற இடத்துல கீழ் போடுற ஒரு டச், அவர் டச் பண்ணுறது ப்ரெஷர் பண்ணாலும் அப்படியே டச் பண்ணலாம். அப்புறம் இதுக்குன்னா 2000 அவருக்கு அதுக்கான ஞானம், அக்குபஞ்சர் எப்படி வாழணும் ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாடு படி வாழும் போது அவருக்கு அந்த ஞானம் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டார். நினைத்தாலே குணமாக்கணும்னு வந்துட்டார். போய் நினைச்சா சரியாயிடும், ஃபோன் பண்ணால் அப்படியா சரியாயிடும். அந்த உணவு அது எப்படி சரியாகுதுன்றது சயின்ஸாகவே சொல்லுவார். ஏதோ தத்துவமாக சொல்லிட்டு போடுறாரு. எப்படி தானம் சரியாகும், சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் சரியாகும், எப்படி அந்த சுகர் தானம் சரியாகும், எப்படி மருந்து இல்லாமல் எப்படி சரியாகும், என்ன மாதிரி உணவு சாப்பிட்ணும், எப்படி வாழணும், எப்போ தூங்கணும், எப்படி பசிச்சா சாப்பிட்ணும், எப்படி தண்ணி குடிக்கணும், இந்த வாழ்வியல் முறையில் வந்தாலே சரியாகுன்றத சயின்ஸாக பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். பஞ்சபூத தத்துவங்களோட சேர்ந்து இருக்குமா? பஞ்சபூத தத்துவம் தான் அக்குபஞ்சர்ல. அப்படி பஞ்சபூத தத்துவத்தை தான் எப்படி வாழணுன்றது. எல்லாரும் வந்து அக்குபஞ்சர் வந்து புள்ளின்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் நீடில் போடுறது அதை போடுறது, அது கிடையாது. தத்துவம், இந்த தத்துவத்தை புரிஞ்சு பஞ்சபூதத்தை புரிஞ்சிருந்தால்தான் ஒரு புள்ளியை தேர்ந்தெடுக்க முடியும். நிறைய இடத்துல ரெடிமேடாக வயிற்று வலிக்கு தலைவலிக்கு இந்த பாயிண்ட்ஸ் போடுங்க அப்படின்றது தப்பான கல்வி. இவர் பஞ்சபூதத்தில் நிலத்தால் பாதிக்கப்பட்டிருக்கா, காற்றால பாதிக்கப்பட்டிருக்கா, இந்த தலைவலி நீரால பாதிக்க. சில பேருக்கு வயிறு நல்லா வலிக்கும்,
சில பேருக்கு பாரமாக இருக்கும், கல் போட்ட மாதிரி, அது நீர் சார்ந்ததாக இருக்கும். சில பேருக்கு இடம் விட்டு இடம் நவுந்துகிட்டே இருக்கும், அது காற்று. அப்போ 5 விதமான வயிற்று வலி இருக்குது, 5 விதமாக. இப்போ எல்லாமே பஞ்சபூதத்தில் எதை பாதிக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடித்து அப்புறம் தான் புள்ளியை தேர்ந்தெடுக்கும். ஆனால் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற இடத்துல இது வயிற்று வலிக்கு இந்த புள்ளியை போடுங்க அப்படின்னா அது தப்பான கருத்து. இதில் நாடி பார்க்கறது இதில் வர நாடி பார்க்கலாம். ரெண்டாவது ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மூணாவது 4வது இதெல்லாம் நல்லா இதாக இருக்கும், ஒருத்தவங்க ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய அக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இது பஞ்சபூதம். இதில் இருக்கிறதுல இல்லை இன்யாங் தத்துவம் ஒரு சிம்பிள் இருக்கும் பாருங்க. இது வந்து கரு உருன்னு சொல்லுவாங்க. உருனா இந்த கண்ணுக்கு தெரியக்கூடியது. கரு என்பது மறைவான சக்தி. அந்த மறைவான சக்தியை பற்றி உணர்ந்ததுனால தான் டாக்டர் சொல்லுவாங்க. இவ்வளோ ஸ்பிரிச்சுவல் நிறைய. எந்த ஊர் சார் அவர் டாக்டர்? சென்னை. வசூல் ரகுமான். ஏல்தா கருணாநிதி நிறைய சீடர்கள் நிறைய இது உருவாக்கியிருக்காங்களா? இல்லை, அவர் தன்னை ஃபாலோ பண்ண வரவங்ககிட்ட அவர் சொல்லுவார், நான் இறைவனை ஃபாலோ பண்ணால் இறைவனை ஃபாலோ பண்ணணும்னு எல்லாருக்கும் அதுதான் சொல்லுவார். நான் பிரார்த்தனை பண்ணுறேன். புக்ஸ் எதுவும் வெளியிட்டிருக்காங்களா? நிறைய புக் இருக்கு அவருடைய புக்ஸ் நிறைய. இப்போ ஹெல்த் டைம் மாதம் வந்துட்டு இருக்குது. அவர் ஐயா இருக்காருங்களா வசூல் ரகுமான்? அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாரா? அவரு கூட ஒருத்தர், அவரோட நண்பர் ஒருத்தர் கனக சபாபதினு, அவர் கிட்டத்தட்ட இதில் பெரிய ஒரு 60 பெட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருந்தார். அவரு அந்த ஸ்பிரிச்சுவலில் வந்து பெட் எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலே இழுத்து மூடிட்டு அப்புறம் சர்ஜரி டாக்டர். சர்ஜரி அலோபதியிலேருந்து இது வந்துட்டாரா? அக்குபஞ்சரம் அலோபதியிலேருந்து அக்குபஞ்சரம். அவரோட நண்பர் தான். அவரும் இப்போ தான் போன வருஷம் தான் தவறினார். கனக சபாபதினு வண்ணாரப்பேட்டையில். அவரை சொன்னால் தெரியாத ஃபேக்ட்ரிகள் ஆட்கள் இல்லை, அவ்வளோ பேர் அவர் ஃபேக்ட்ரியில் டைப் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. கடைசியாக இவங்களுடைய எண்டிங் பாயிண்ட் எங்கே வந்து நிற்குது? எண்டிங் பாயிண்ட்னா அதாவது ட்ரீட்மெண்ட்டு கடைசியாக வந்து உன் மனசு தான் உன்னோட நோய் உருவாக்குது. உன் மனசு அதை சரிப்படுத்துறதும் உன் மனசு. ஆமாம், அங்கே எந்த இறை விஷயத்துக்கும் தப்பு பண்ணாத, இறைவன்கிட்ட மன்னிப்பு கேளு. இறைவன்னா நீ கோயிலில் மசூதியோ சர்ச்சையோ அவர் இது பண்ண மாட்டார். அவர் வந்து ஒரு முஸ்லீமு, 5 வேளை தொழுக மாட்டார், மசூதிக்கு போக மாட்டார், அந்த தொப்பி வச்சுக்க மாட்டார், அது பண்ண மாட்டார். இதெல்லாம் வேஷம். நான் இறை பக்தனா காட்டிக்கிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன் இறைவன், அதுதான் அது இறைவன் கிடையாது. உருவம் இல்லாதான் இறைவன் சொல்லுவார். ஓகே, எதுவுமே அவர்கிட்ட உருவமே இருக்காது. நான் கோயிலுக்கு போகிறேன், நான் வந்து மசூதி தாடி வச்சுருந்தேன், திட்டுவார், எதுக்கு நல்லா தாடி வச்சு சொன்னார், குள்ளா போட சொன்னார். சரி, இப்போ எல்லா நோயும் நேற்று ஐயாட்ட கேட்டப்போ இப்போ ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லி கேட்டேன். மன இறுக்கத்தினால தான் நீங்கள் வருது நிறைய பேர் சொல்கிறாங்கன்ட்டு. இல்லை உங்கள் உணவும் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. உணவு முக்கியம். அதாவது ஹார்ட் இப்போ பசுல் ஐயா வந்து சொன்னீங்க இல்லையா, மனசு தான் காரணம்ட்டு. மனசு உணவு ரெண்டுமே. மனசு இதாவது இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து குழந்தைய பயன்படுத்துறீங்க, டக்குன்னு யூரின் போயிடுதில்ல, சில போய் பயன்படுத்தணும், யூரின் நின்று போயிடுதில்ல. அப்போ அந்த பயம்ன்ற உணர்வு சிறுநீரம் வந்து தண்ணி இறுக்கி பிடிச்சிருக்கணும். பயந்த உடனே கிட்னி அப்படியே விரிஞ்சிருது, தண்ணி சல்லுன்னு போயிடுது. சில பேருக்கு பயத்தில் கிட்னி அப்படியே இறுகிக்கும், யூரின் போகாது. அப்போ அந்த பயம்ன்ற உணர்வுக்கு சிறுநீரத்துக்கு சம்மந்தம் இருக்குது. இப்போ பயன்படுத்தினா கிட்னி எனர்ஜி டவுன் ஆகிடும் குழந்தைங்களுக்கு. அப்போ அதனோட எலும்பு வளர்ச்சி, அதுதான் வந்து எலும்பை பராமரிக்கிறது, முடிகளை பராமரிக்கிறது கிட்னியோடது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிட்னி எனர்ஜி பயம் கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு பய உணர்வு அதிகமாக இருக்கும். ரெண்டும் ஒன்று தொடர்புடையது. இப்போ இதுக்கு வந்து சுவை வந்து உப்பு சுவை அதிகமாக தேவைப்படுது. இந்த உப்பு சுவை கம்மியாச்சுன்னா கிட்னி எனர்ஜி டவுன் ஆகும். அதிகமாக போகணும் டவுன் ஆகும். எதுவும் மிகணும் குறையணும் தான் நோய், சமமாக இருக்கணும். கொழுப்பு சத்து வேணும். அப்போ ஒரு கிட்னி வந்து உணவுனால பாதிக்கப்பட்டிருக்கா, உணர்வுனால பாதிக்கப்பட்டிருக்கா, இல்லை கிட்னியை அடக்கி நம்ம தண்ணியை சில பேர் யூரின் போது அடக்கி வச்சுருப்போம். பல காரணங்கள் இருக்கும். இது எந்த காரணம்னு கண்டுபிடிக்கும். அதுதான் ஒரு மருத்துவரோட வேலை. அப்போ எந்த சிகிச்சையான அக்குபஞ்சராக இருந்தாலும் சரி, சித்தாவாக இருந்தாலும் சரி, எந்த மருத்துவமாக இருந்தாலும் ஒரு உடம்புல ஒரு உறுப்பு பலவீனமானால் அது எதனால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சாதான் சிகிச்சை கொடுக்கணும். அதுதான் கரெக்ட். அதனால் ஆங்கில மருத்துவம் என்ன சொல்லுவாங்க, இதனால் ஆகியிருக்கலாம், முன்னோரால் ஆகிருக்கலாம், உங்கள் உணவு குணத்துலாம் ஆகிருக்கலாம். ஆக்சுவலாக ஆங்கிலம் வந்து ரூட் காஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இல்லை, அவங்க ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கக்கூடாது. டிஆர்னா டயக்னஸ் தான். இதை உடச்சவே எம்பிபிஎஸ் டாக்டர் தான். இந்த ரகசியம் சொன்னது அவர் தான்.
டாக்டர்ஸ் வந்து ஃபீஸ் வாங்கக்கூடாது உங்ககிட்ட. நான் இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு போடக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் பெருசாக கட்டி வச்சுருக்காது. குழந்தன்மைக்குன்னு சொல்லி சிறப்பு மருத்துவர்னு போடக்கூடாது. இதெல்லாம் தப்பு. ஆனால் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும். ஆனால் ஷெட்யூல் ஜே நீங்கள் ஃபோனில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு வந்துடும். இதெல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த முழங்காலில் ஜவ்வு ஒன்று டேர் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. சரி, இத்தனைக்கும் ஆக்சிடென்ட் ஆகலை, எங்கேயும் விழலை, ஒன்றும் செய்யலை. அது என்ன காரணமாக இருக்கலாம்? உங்களை இப்போ ஓகே நீங்கள் கேட்டிங்களா, ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோட ஒரு ரெப் பிரதிநிதி இருக்கிறாரு. அவர் வர்றாரு. நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறீங்க. அவர் நடந்து வர்றாரு, ஒரு செப்பல் போட்டு நடந்து வர்றாரு. இப்போ நீங்கள் அவரை பார்த்து ஒரு சாதாரண ட்ரெஸ் போட்டிருக்காரு. இந்த ரெப்பு இப்படி இருக்கிறாருன்னா அவர் கம்பெனி எப்படி இருக்கும்? தரம் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஒருத்தர் பைக்கில் வர்றாரு, நல்ல ஒரு ஜீன்ஸ் ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு, வந்து இறங்கி உங்கள்கிட்ட ஆர்டர் கேட்குறாரு. நீ என்ன பண்ணுவீங்க? ஓ, கம்பெனி ரெப்பு இப்படி ஒரு வராரு, அப்போ கம்பெனி கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். காரில் ஒருத்தர் வந்து இறங்கி வர்றாரு, அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? காரில் வர ப்ரொஃபைல் கொஞ்சம் ஹையராக இருக்கும், அவுட்லுக் நல்லா இருக்கும், இதாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளுறுப்புகள் 12க்கும் ரெப்பு வெளியில் இருக்குது. ஓகே. இப்போ காதில் ஒருத்தருக்கு கம்மியாகுது, காது பிரச்சனைனா அதோட சிறுநீரகத்துக்கான வேலைப்பாடு குறைஞ்சிருக்கு, அதோட எனர்ஜி இல்லை. சிறுநீர் தான் காதுக்கான வெளியுறுப்பு. காது வடிவமாகி தான் அந்த கிட்னி இருக்கும். கரெக்ட். இப்போ கண்ணு வந்து தான் லிவருது. கண்ணில் ஒரு ப்ராப்ளம், ஒரு தூர பார்வை கிட்ட பார்வை வருதுன்னா அதனுடைய கல்லீரலோட பாதிப்பு தான். கல்லீரல் தான் கண்ணை பராமரிக்கிறது. ஓகே. மூக்கு, லங்ஸு, இங்கே உங்களுக்கு எந்த விதமான கட்டியோ இது வந்தாலும் அதோட லங்ஸோடது. வயிறும் மண்ணீரலோடது தான் இந்த உதடு. வயிறும் மண்ணீரல். ஓகே. இதயத்தோட சிறுங்குடலோடது தான் இந்த நாக்கு. நாக்கில் வெடிப்பு இதெல்லாம் வருது, அது இதயத்தோட வெளிப்பாடு. அப்போ இதுங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து ரெப்பு. இதே மாதிரி உள்ளுறுப்புகளுக்கு சில கடமைகள் இருக்கு. உள்ள இருக்கிறது பராமரிக்கிறது. இதயம் வந்து நம்மளோட இரத்த குழாய்களையும் இரத்த நாளங்களையும் தசை நார்களையும் ரத்தங்களையும் வந்து பராமரிக்கிறது. இதில் ஒரு பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கான், அது இதயத்தோட வேலைகளில் ஏதோ இதாக இருக்குது. இந்த இதயத்துக்கு ஒரு துணை உறுப்பு இருக்குது, சிறுங்குடல், இருதயம் மாதிரி. இதுங்களில் பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எலும்பு, ஜவ்வு இதெல்லாம் வந்து சிறுநீரகம். ஆமாம். அப்போ இதில் பாதிப்பு ஏற்பட்டுருன்னா சிறுநீரகம் அதால் சரியாக போய் அந்த விஷயத்தை செய்ய முடியலன்னும் போது அதுக்கான சக்தியை கொடுத்தா அந்த ஜவ்வு வேலையை அது பார்த்துக்கும். நம்ம ஜவ்வுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதில்லை, எலும்புக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கு கொடுத்தா நம்ம வீட்டில் அரிசி பருப்பு போய் கொடுத்தா மனைவிக்கிட்டே எப்படி சமைச்சிட்றாங்க, நம்ம சாப்பாடை போய் கொடுக்குறோம். அந்த மாதிரி அதுக்கான அந்த சக்தி கிடைச்சா அதை அந்த இடத்துக்கு. அப்போ இந்த இடம் பாதிக்கப்படுதுன்னா அங்கே அதால செய்ய முடியாத அளவுக்கு அது டவுனாக இருக்குது. அப்போ அதுக்கான சக்தியை நம்ம கொடுத்தோம். இல்லை, இதுக்கு முன்னாடி காது தான் சிறுநீரகத்துக்கு தொடர்பு இல்லை, அது வெளியுறுப்பு. இது உள்ள உறுப்புகள் பராமரிக்கிற அதுங்களோட சொந்த வேலை. ரெண்டு விஷயம். ஓகே, புரியுதுங்களா? இப்போ மண்ணீரல், வயிறு, இது ரெண்டு வந்து தசைகள் சரி பண்ணும். தசைகள் அங்கங்கே பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறது. நுரையீரலும் பெருங்குடலும், நுரையீரலுக்கு துணை உறுப்பு பெருங்குடல். மலச்சிக்கல் வருதுன்னா அப்போ அங்கேருந்து அதுக்கு சக்தி கிடைக்கல, அப்போ அதை சரி பண்ணணும். இப்போ தோலில் வர எல்லா வியாதிகளும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட, நுரையீரல் தான் தன்னை அதை பராமரிக்கும். இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த ஜவ்வுங்கிறதும் கொழுப்பு சத்து உடையது. கொழுப்பு சத்து இப்போ வந்து அந்த மூலகத்துக்கு எந்தெந்த உணவு சுவைகள் சக்தி தரணுன்ற இருக்குது, அது ரெண்டாவது. அப்போ உங்களுக்கு நுரையீரலில் பாதிக்கப்படுறது, தோலில் கட்டி வருது, அப்படிலாம் வருது, சிறங்கு வருது, அதெல்லாம் விஷயம்னா உங்களோட லங்ஸ் சரியில்லை. அப்போ அதுக்கான லங்ஸ் சரி பண்ணணும்னா இப்போ இந்த உள்ளுறுப்புகளுக்கெல்லாம் சக்தி குறைபாடுனா அதுக்கான உணவு கொடுக்கணும். இப்போ நீங்கள் சொன்னது ஜவ்வு ப்ராப்ளம்ங்கிறது உள்ளுறுப்பு சக்தி குறைபாடுங்கிறீங்களா? அதுக்கு சிறுநீர் தனக்கு செய்ய வேண்டிய வேலைக்கு இல்லை, பைக்குக்கு பெட்ரோல் போட்டாகணும். ஓகே. நீங்கள் வீட்டு யூபிஎஸ்க்கு நீங்கள் செய்யணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இது இருக்குல்ல, பாத்ரூமில் ஒன்றா தண்ணி வரலாம், டேங்குக்கு தண்ணி ஏற்றணும். சக்தி குறைபாடுன்னா என்ன மாதிரி? உணவுல மூலமாக நீங்கள் எதனால் செஞ்சுருக்கிறீங்கன்னு பார்க்கணும். உங்கள் பழக்க வழக்கம் எப்படி செஞ்சுருக்கீங்கன்னு பார்க்கணும். அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ இவங்க இதனால தான் இருக்கும், அதை சரி பண்ணணும். இல்லை, ஐயா வந்து அப்ராட்ல இருக்காரு, மேக்ஸிமம் அவர் கத்தாரில் இருக்காரு, ஃப்ரோசன் ஃபுட்டு தான் சாப்பிட்றாரு. நான் நேற்று பேசியிருந்தப்ப என்ன சொன்னார், ஐலாண்டில் இருப்போம், அங்கே இந்த மாதிரி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கிடைக்காது,
அந்த பகுதியில் இல்லை அந்த உணவை பற்றி ஸ்டடி பண்ண சொன்னீங்க இல்லையா? அப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 10-15 வருஷம் அங்கே இருப்பீங்களா? இருப்பேன். ஐலாண்டில் இருக்கும்போது ஐஸ் கட்டியாக இருக்கலாம்ல. அந்த அங்கே வந்து மீன் தான் அதிகமானது. ஃபிஷ் எல்லாமே ஃப்ரோசன் அங்கே தான் சாப்பிட்டோம். அதுதான் கரெக்ட். நீங்கள் எந்த மண்ணில் போகிறீங்களோ அந்த மண்ணில் வாழக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். இல்லைங்க, அந்த ஐலாண்டில் வந்து விவசாயம் கிடையாது. இங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து போகுதுல்ல காய்கறிகள், இந்தியாவிலேருந்து ஃப்ரோசன் ஆன ஃபுட்டு தான் அதிகமாக சாப்பிட்றாரு. இந்தியாவிலேருந்து எத்தனை விஷயம் போகுதுங்க? அதுக்கு மேலே அங்கே இருக்கிற மக்கள் என்ன உணவு சாப்பிட்டு இருந்தாங்க? ஐயா நான் இல்லை நான் சொல்கிறது நீங்கள் சொல்லுங்க. என்னன்னா இப்போ கேரளாவில் மட்டை அரிசி சாப்பிட்றாங்களா, அதுதான் உங்களுக்கு நல்லது. அங்கே போய் நீங்கள் பாசுமதி அரிசி சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாது. இல்லை இப்போ என்னன்னா அந்த சில தவிர்க்க முடியாத காரணங்களால அந்த ஃப்ரோசன் ஃபுட்டு நம்ம சாப்பிட வேண்டிய இல்லை சூழ்நிலை. அந்த அவருக்கு அந்த வலி வந்து அந்த ஜவ்வு பிரச்சனை வந்து அதனால கூட இருக்கலாமான்னு கேட்குறேன். அது அதிகப்படியான குளிர். அதிகப்படியான குளிர் வந்து நம்ம உடம்புல வெப்ப சக்தியை குறைக்கும். ரத்த ஓட்டம் கம்மியாகும். ரத்த ஓட்டம் கம்மியாகும், வெப்ப சக்தியை குறைக்கும். இந்த வெப்ப சக்தியை அதிகமாக்குறதுக்கு உடம்புல கொழுப்பு சத்து வேணும். கொழுப்பு சத்து இருந்தால் தான் எரிபொருள். அப்போ இந்த கொழுப்பு சத்து தான் நாங்கள் ஏற்கனவே கிட்னிக்கு சொன்னோம் பாருங்க, அது இதாகும். அப்போ இருக்கிற எனர்ஜிலாம் அங்கே இதாகும். அப்போ இவர் அங்கே போகும்போது கொழுப்புள்ள உணவுகள் நிறைய எடுக்கும். கொழுப்புள்ள உணவுகள்லாம் என்னங்க? அங்கே உங்களுக்கு அந்த மீன் கிடைக்கும், அசைவம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்போ அதுதான் நம்ம சாப்பிடணும். அப்போ தான் அந்த உடம்பு நட்ஸு அதெல்லாம் நல்ல கொழுப்பு இருக்கு. எல்டிஎல் சாரி HDL இங்கேருந்து எடுத்துகிட்டு டேட்ஸ் இந்த மாதிரி அதிகமாக கிடைக்கும். பேரிச்சம்பழம். அப்போ அந்த உணவுலேருந்து அவங்களுக்கு கிடைக்கும் இயற்கையாக. பெருச்சம்பழத்தில் கொழுப்பு இருக்குங்களா? நல்ல கொழுப்பு. இது நம்ம இந்த பஞ்சபூதங்களை சரி பண்ணுறதுனால இது சரி பண்ண முடியுங்களா? எல்லாத்தையும் சரி பண்ணி இது பண்ணலாம். பழக்க வழக்கங்கள் இது பண்ணலாம். ஓகே. 7 மணிக்குள்ளே பாத்ரூம் போயிருக்கணும் நம்ம. ஓகே. அதிக நேரம் தான் அப்புறம் தன்மை மாறிடும். அதில் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியுது. இந்த மலச்சிக்கல் அதிகமாகும் போதெல்லாம் இங்கே உளைச்சல் அதிகமாகுது. இப்போ இந்த வாய்வு 2 விஷயம் தான் உடம்புல, இந்த கொழுப்பு, அந்த வாய்வு. நிறைய பேர் பந்துக்கு இன்னும் இங்கே தேஞ்சு போச்சுன்றாங்களே, ஆக்சுவலாக தேஞ்சு போகவே போகாது. எந்த எலும்புமே தெரியாது. இதுக்குள்ளே வந்து அந்த கேஸ் உள்ள ஃபார்ம் ஆகி விரிவடையும். 2 விரிவடையும் போது பந்து நடுவில் இருக்கும்போது பந்து தேஞ்சு போச்சு. இந்த டியர் ஆகிறதுக்கு முன்னாடி, ஆனால் இதெல்லாம் முன்னாடி அந்த முட்டுல வந்து ஒரு உஷ்ணத்தை இந்த சயின்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து டாக்டர் சொல்லுவாங்க. இப்போ நான் பேசுறேன்னா அவர்கிட்ட இருந்து எடுத்துக்காரு, அவரு தான் கொடுத்தது. இல்லைங்க, இப்போ அந்த முட்டு வலி சரியாகணும், அந்த மறுபடியும் அந்த கேஸ்லாம் சரியாயிடுச்சு. இப்போ வாய்வை வெளியேற்றுறதுக்கு அந்த எண்ணெய் குளியல் தான் சொன்னீங்க இல்லையா? உணவு காரங்கள் நிறைய எடுக்கும், மிளகு காரம் நிறைய எடுக்கும். காரங்கள் கம்மியாச்சுனாலே, ஒரு சுவை கம்மியாச்சுனாலும் நோய் அதிகமாகும். இல்லை உடல்ல வாய்வு வெளியேறணும் அப்படின்னா நிறைய இருக்கு. என்ன தேய்ச்சி குளிக்கிறது? நான் சொன்ன ஒரு சின்ன பகுதி தான். சரி. இன்னும் வாய்வில் நிறைய இருக்கு. சரி. காரம் நிறையா, மிளகு கார உணவு நிறைய எடுக்கணும். சூப்லாம் சாப்பிடும்போது கேஸ்லாம் பிரியும். கேஸ் பிரிய உங்களுக்கு அந்த எலும்புக்குள்ளே இருக்கிறது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அப்போ மறுபடியும் ஜவ்வு, அந்த ஜவ்வுகள் வந்து இறுகி போயிருக்கும். அதுக்கு பயிற்சி அப்படி எதுவும் உண்டா, இல்லை சும்மா சாதாரணமாக உணவு முறையிலேயே? பயிற்சின்றது எதுவுமே இல்லைங்க, கிடையாது. எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணணுன்றது வேற. அது வந்து நம்ம மனசு திருப்திக்காக. இப்போ உங்களுக்கு வந்து வாக்கிங் போயிட்டு வந்தால் நம்ம மனசு உடம்பு ரொம்ப உற்சாகமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, ரத்த ஓட்டங்கள் நல்லா கிடையாது. வாக்கிங் போயிட்டு வந்தால் உனக்கு உற்சாகமாகுதுன்னா அப்போ நீ டயர்டாக இருக்கும்போது தூங்க போவியா, வாக்கிங் போவீங்களா? டாக்டர் தான் கேட்டார். உங்களுக்கு டயர்டாக இருக்குது, வாக்கிங் அவர் தேவையில்லைங்கிற மாதிரி சொல்கிறாரா? வாக்கிங் இல்லை, நீங்கள் எதுக்குமே ரிசல்ட்டுக்கு வராதிங்க. அவர் சொல்கிற விஷயம் என்னன்றது கான்செப்ட். நம்ம என்றைக்குமே ரிசல்ட்டு தான் ஒருத்தவங்க கேட்குறோம், முடிவை கேட்கக்கூடாது. நம்ம அதுலேருந்து என்ன அனுபவத்தை புரிஞ்சுக்கணும் தான், புரிதல் தான் முக்கியம். உங்களுக்கு டயர்டாக இருக்குன்னா ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி உற்சாகமாகுமா, ரெஸ்ட் எடுக்குமா? ரெஸ்ட் எடுத்தால் தான் உடம்பு புத்துணர்ச்சி ஆகும். இது வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ், நீங்கள் ஒரு மசில்ஸுக்கு ஒரு இது கொடுக்குறீங்க. உங்கள் மன திருப்தி, நடந்து போயிட்டு வந்தால் ஓகே, எனக்கு இது வரைக்கும் போயிட்டு வந்தால் மனசு நல்லா இருக்குது, ஓகே போயிட்டு வாங்க. ஆனால் தப்பு கிடையாது. கட்டாயமாக ஒருத்தங்க வாக்கிங் போகணுன்றது தப்பு. அப்படி கட்டாயமாக ஒரு நோய்க்கு ஒரு வாக்கிங்லாம் இல்லை, உங்கள் மனசு திருப்திக்காக போயிட்டு வாங்க. இல்லை இன்னைக்கு மேக்ஸிமம் இந்த சுகர் இல்லை ஏதாவது ஒரு உடல் உழைப்பு. இப்போ விவசாயிகள்லாம் கிராமத்தில் இருக்கவங்கலாம் பை டிஃபால்ட் வேலை செய்வாங்க. இப்போ இந்த மாதிரி சிட்டிங் ஜாபில் இருக்கவங்க வந்து அட்லீஸ்ட் வாக்கிங் போனால் தானே அந்த உடலுக்கு வெப்பம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து கடினமாக உழைக்க பிடிக்குமா, அமைதியாக விவசாயம் இருந்து வாழணும்னு பிடிக்குமா? அமைதியாக தான் இருக்க பிடிக்கும். எல்லாருக்கும் வந்து கடினமாக நான் போய் மாங்கன்னு ஒன்றும் இல்லை. அப்போ அந்த உழைப்புன்றது எதுனா உங்களுக்காக செய்கிற வேலை தான் உழைப்பு. நம்ம சொந்த வேலையை நம்ம பண்ணி உங்களுக்காக நீங்கள் பார்க்குறது, இது வரைக்கும் போயிட்டு வரலாம், எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது, அது வரைக்கும் போயிட்டு வர்றது, போயிட்டு வாங்க. அது நமக்கு கஷ்டம் கிடையாது. இப்படி போயிட்டு வந்தால் எனக்கு சோறு அப்படின்னு உழைப்பு வந்து தவறாங்க. அது இயற்கைக்கு முரணானது. இயற்கை அப்படி படைக்கலை. மனிதனோட கட்டமைப்பு தான் சமூகம் வந்து உனக்கு நீ இப்படி பண்ணால் தான் உனக்கு காசு தருவோம், அப்போ தான் நீ வாழ முடியும் அப்படின்னு உருவாக்குனது யார்?
ஒரு பொருளை உருவாக்கி ஆனால் ஒரு அருள் நிறைந்த ஒரு சித்தருக்கோ மற்றவங்களுக்கோ வந்து பொருள் தேவையில்லை. அப்படி மூவ் ஆகும். மலைவாழ் மக்கள் நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்கு அங்கே தேவை கிடைக்கிற பொருளோட இயற்கையோட இருக்க வாழ்ந்துட்டோம். பணம்ன்ற இடம் அவங்களே இன்னைக்கு ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி இது மாற்றிட்டோம். ஆனால் அவங்க இருந்த வாழ்க்கை நம்ம கண்ணதில் தான் மாறி இருக்கு. இல்லை முன்னாடிலாம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ அவங்க அதிகமாக வராங்க. நம்ம எங்கே தெரியுமா நினச்சிக்கணும், அவங்க தப்பாக ஆகிட்டாங்களே அதை சுற்றி காட்டுறது தப்பை நம்ம சுற்றி காட்டுறதோட அவங்க எப்படி சரியாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம வாழ்ந்தாதான் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், மேன்மை நஷ்டம் கிடைக்கும். புரியுது. நம்ம இதை இது பண்ணால் நம்ம மறுபடியும் நம்ம எதை நோக்கி போக போகிறோம்? ஒரு தவறை காட்டி மறுபடியும் போனால் அடுத்த தவறுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். கரெக்டு. இன்னொரு தவறை காட்டி இது பண்ணணும். அப்போ நம்ம அதை பார்த்தோம்னா இன்றைக்கி தான் நல்ல விஷயத்தை காட்டால் நம்ம அடுத்த நல்ல விஷயத்துக்கு மாறுவோம். அதனால் இதுதான் நம்ம பிரித்து பார்க்குறது. இதுதான் நமக்கு இறை சிந்தனை கொடுக்குறது. இதுதான் ஐயா சொல்கிறது அந்த ஞானம் எப்படி வாழணும் என்னன்றது. அப்போ நம்ம எதை எடுத்துக்கிறோமோ எதை பார்த்து நம்ம எடுத்துக்கிறோமோ அதுவாக தான் நம்ம மாறுவோம். சரிங்க, நன்றி. இந்த அறிவும் எனக்கு இது சிந்திக்கிறதுக்கும் கற்றுக் கொடுத்தது அவரு தான், டாக்டர் டாக்டர் வசூல். நன்றிங்க. நன்றி.